வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா மயில குவார்டர்ஸுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. மயில எதுவும் பேசாம அப்படியே அமைதியா சோகமா உட்கார்ந்துருக்காங்க. மீனாவும் பக்கத்துல உட்கார்ந்து அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அக்கா அப்படின்னு அவங்க கை மேல கைய வைக்க அப்படின்னு சினுங்களோட திரும்புறாங்க. இந்த டீயை குடிங்கன்னு நீட்டுறாங்க மீனா. எனக்கு வேண்டாம் மீனான்னு மயிலு சொல்ல, நீங்க கடைசியா எப்ப சாப்பிட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியலக்கா, பிடிவாதம் பிடிக்காம டீயை குடிங்கங்கிறாங்க மீனா. மயிலு ஒரு பதிலும் சொல்லாம உட்கார்ந்துருக்க. குடிங்கக்கா, ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நான் போய் தோசை ஊத்திட்டு வரேன், நீங்க முதல்ல இதை குடிங்க அப்படின்னு மீனா சொல்ல வாங்கிக்கிறாங்க மயிலு. இங்க கோமதி ஏதோ ஒரு பாத்திரத்துல கரண்டி விட்டு தொலைவிட்டு இருக்காங்க. அவங்களும் டோட்டலி அப்செட் மைண்ட்ல தான் இருக்காங்க. எந்த உணர்ச்சியுமே இல்லாம ரோபோட் மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க கரண்டியை கீழே வச்சுட்டு போன் எடுத்து மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனாவும் போன் எடுத்து பார்த்துட்டு அத்தை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல மயிலு ஏக்கமா பாக்குறாங்க. மீனா கால் அட்டன் பண்ணி காதுல வைக்க, எங்கம்மா இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, குவார்டர்ஸ்ல தான் அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. செந்தில் வந்துட்டானாமா அப்படின்னு கோமதி கேட்க, இல்லத்த இன்னும் அவங்க வரல அப்படின்றாங்க மீனா. சரி சரி, சமையல் வேலைலாம் ஆயிடுச்சா மீனா அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல அத்த இனிமே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சமைக்க போற அப்படின்னு கோமதி கேட்க, வேற என்ன, தோசை தான் அப்படின்னு மீனா சலிப்பா முடிக்கிறாங்க. ஆமா, கோர்ட்ல நடந்ததெல்லாம் செந்தில் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா அப்படின்னு கோமதி கேட்க, மீனா டக்குன்னு அமைதியாகி அப்படியே மயில பாக்குறாங்க. மயிலும் சங்கடமா ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம அந்த பக்கம் திரும்பிக்க, சொன்னாங்க அத்த அப்படின்னு மீனா மெதுவா சொல்றாங்க. ஏய் பாத்தியா, அவளுக்கு எம்பிட்டு திமிர் இருந்தா எங்கிட்டயே வந்து பேசுவா, அங்க கூட வந்து அழுதுகிட்டே நின்னுகிட்டு இருந்தா, இனிமே ஒரு தடவை அவ என்ன அத்தன்னு கூப்பிடட்டுமே, அடக்கிறதே வேற அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே போக மீனா கொஞ்சம் தவிப்பா அப்படியே ஓர கண்ணால மயில பார்க்க, மயிலும் தவிப்பும் சங்கடமா அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்துருக்காங்க. அத்தை அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடவா அப்படின்னு மீனா சொல்ல, ஏம்மா ஏதாவது வேலையா இருக்கியோ அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாம்மா நான் வேலையா இருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நீ அப்புறம் பொறுமையாவே பேசுங்கிறாங்க கோமதி. அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு கோமதி ஃபோனை வைக்கிறாங்க. மீனாவும் ஃபோனை வைக்க, நான் கோர்ட்ல வச்சு அத்தை கிட்ட மன்னிப்பு தான் கேட்க போனேன் மீனா, ஆனா என்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்குன்னு அத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல, அக்கா உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுதுக்கா, ஆனாலும் நீங்க அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, மயில் இப்பதான் அப்படின்னு தலையாட்டிட்டு, நான் யோசிக்காமலாம் இல்லை மீனா, அவங்க இடத்துல நான் இருந்தா இன்னும் மோசமா பேசியிருப்பேன், அங்க இருந்த வரைக்கும் என்ன பெத்த பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு எங்கேயோ சொல்ல வேண்டிய உண்மையை இங்க வந்து ஒத்துக்கிற மயிலு அவங்க வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தையை நான் வர வச்சுட்டேன்ல, எத்தனை பேரோட வெறுப்பை நான் வீட்டுல சம்பாதிச்சு வச்சிருக்கேன், எனக்கே என்ன நினைக்க நினைக்க வெறுப்பா இருக்கு மீனா அப்படின்னு மயிலு அழுகையோட சொல்றாங்க. உங்க ஏக்கம் எனக்கு புரியுதுக்கா, இதுக்கப்புறம் நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது மயில் என்ன ஜாஸ்தியா அழுதுட்டு இருக்காங்க. அக்கா இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் காமா இருங்க, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா, நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு மீனா கேட்க, எனக்கு வேண்டாம் மீனா, கிளம்புறேன் நானுங்கிறாங்க மயிலு. எங்க போவீங்க நீங்க அப்படின்னு மீனா கேட்க, தெரியல, ஆனா இங்க இருக்க முடியாது, செந்தில் தம்பி வந்துட போறாரு, நான் கிளம்பிடுறேன், அவர் வர்றதுக்குள்ள, அவர் வந்துட்டாருன்னா தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு மயிலு சொல்ல, அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க குடிங்க குடிங்க நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மீனா ஃபோன் எடுத்துக்கிட்டே எழுந்திருக்கிறவங்க கையிலேயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போறாங்க. மயில அப்படியே சோக சித்திரமா உட்கார்ந்துருக்க. மீனா தோசை ஊத்தி தட்டுல வச்சு எடுத்துட்டு வர்றவங்க, அக்கா எழுந்து அப்படியே கொஞ்சம் மேல உட்காருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல மீனா வேணாங்கிறாங்க மயிலு. உடனே மீனாவும் மயிலு பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு தட்டை நீட்டுறாங்க. வேண்டாம் மீனான்னு உறுதியாவே சொல்றாங்க மயிலு. அக்கா ரொம்ப சோர்வா இருக்கியக்கா, சாப்பிடாம இருந்தா தானா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும், சாப்பிடுங்க அப்படின்னு மீனா நீட்ட மயில அழுகையோடவே மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சாப்பிட போறீங்களா இல்லையா மீனா ஒரு மிரட்ட மீனாவோட கண்களை பார்த்துட்டு லைட்டா மயில திரும்பி உட்காந்து தட்டை நீட்ட புடிங்கன்னு நீட்டுறாங்க மீனா. மயில கையில வாங்கிக்க, 2 தோசையாவது சாப்பிடுங்க அப்படின்னு மீனா சொல்ல மயிலு தட்டை வாங்கி தோசை ஒரு வாய் போட்டு வாயில வைக்க போறாங்க. டோர் பெல் ரிங் ஆகுது. மயில திகிலோட நிமிந்து பார்க்க மீனாவும் கொஞ்சம் பயத்தோட தான் பாக்குறாங்க. அவங்களா தான் இருக்கும், நீங்க சாப்பிடுங்க நான் வர்றேங்கிறாங்க மீனா சாதாரணமா. மீனா எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொரு தடவை டோர் பெல் ரிங் ஆகுது. மயில இப்ப உண்மையான பயத்தோட பாக்குறாங்க. மீனா கதவை திறக்க செந்தில் தான், எப்படி வந்த
அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர்றாரு. இப்பதான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, அவரு மீனாவையே பார்த்துக்கிட்டு, ஆனா இந்த பஸ்ல ஆட்டோவில் இப்படி எல்லாம் வர்றது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, எப்படியாவது பைக் வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே செந்தில் உள்ளர வர மயில அவரை பார்த்துக்கிட்டே எழுந்து நிக்கிறாங்க. செந்திலும் மயில பாக்குறாரு. பயங்கர கோவத்தோட பாக்குறவரு அப்படியே மீனாவை பார்க்க, மீனாவும் கொஞ்சம் பயத்தோட படபடப்பா தலையை குனிஞ்சிக்கிறாங்க. மயிலும் கையில இருக்க தட்டை கொண்டு போய் அங்க இருக்க சோஃபால வச்சுட்டு கையை தொடச்சிட்டு ஓரமா வந்து நிக்கிறாங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு செந்தில் காட்டு கத்தா கத்த, மீனா மயில ஒரு பார்வை பார்த்துட்டு, நீங்க கொஞ்சம் உள்ளர வாங்கலைங்கிறாங்க. ஏய், இவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு செந்தில் கத்த, நீங்க உள்ளர வாங்க நாம பேசிக்கலாம் அப்படின்னு மீனா செந்திலோட கையை பிடிக்க, இவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். குடும்பத்தைய கோர்ட்டுக்கு இழுத்தவங்கள நட்டு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் பயங்கரமா கத்துறாரு. கத்தாதீங்க, என் கூட வாங்க முதல்லன்னு மீனா கூப்பிடுறாங்க. ஏய், என்ன பேசுற நீ, உங்களை முதல்ல போக சொல்லுங்கிறாரு செந்தில். ஏங்க நீங்கன்றப்ப மயிலும் ஒரேட்டை எடுத்து வைக்கிறாங்க. அக்கா நீங்க இருங்க அப்படிங்கிற மீனா, ஏங்க வாங்க நீங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் தான் போக சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு அவர் கத்த, அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, அக்கா நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில உள்ளர இழுத்துட்டு போறாங்க மீனா. சாப்பாடா, என்ன மீனா நினைச்சிட்டு இருக்க, விடு என் கைய அப்படின்னு செந்தில் கத்த கத்த, வாங்க என் கூட அப்படின்னு மீனா உள்ளர இழுத்துட்டு போறாங்க. ரூம்குள்ள இழுத்துட்டு வர, விடு மீனா என்ன அப்படின்னு கோவத்தோட பைய உதறாரு அவரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு செந்தில் கத்த, மீனா ஒரு தடவை வெளியே பார்த்துட்டு, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவங்களுக்கு கேட்ட போகுது அப்படிங்கிறாங்க மீனா. கேட்கட்டும், என்ன இப்போ அப்படின்னு செந்தில் கத்த, மயில் பாவம் தவிப்பா பாக்குறாங்க. ஏங்க அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியாம பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, உச்சி கொட்டுற செந்தில், என்ன சூழ்நிலையில வேணா இருக்கட்டும் மீனா, அவங்கள பத்தி கவலைப்படுற நிலைமையிலயா இருக்கோம் நாம அப்படின்னு செந்தில் கத்த. ஐயோ, உங்ககிட்ட நான் என்ன சொல்லி எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இன்னைக்கு நான் அவங்கள எங்க பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, சொல்லுங்கிற மாதிரி பாக்குறாரு. அவங்க தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கிணத்துல குதிக்க போனாங்க அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. எல்லாம் அப்படியே தவிச்சு போய் நிக்கிறாங்க. நல்ல வேலை என் கண்ணில் பட்டதுனால அவங்கள காப்பாத்த முடிஞ்சது, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்றாங்க மீனா. அவங்க ரொம்ப மோசமான மனநிலையில இருக்காங்க. நான் இப்ப அவங்கள போக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் கண்டிப்பா போய் ஏதாவது பண்ணிக்குவாங்கன்றாங்க மீனா. அதுக்காக நம்ம வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவியா நீ, அவங்கள முதல்ல போ சொல்லு அப்படின்னு செந்தில் கத்த. ஏங்க என்னங்க நீங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாமா எனக்கு மனசாட்சி இல்லதான் அப்படின்னு கத்துறாரு அவரு. ஷோ மெதுவா மெதுவாங்கிறாங்க மீனா. அவங்களுக்கு மட்டும் அப்படியே போதும் போதுங்கிற அளவுக்கு மனசாட்சி இருக்கு, என்னெல்லாம் அதிகம் பேச வைக்காத, இன்னும் ஒரு நிமிஷம் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது, போக சொல்லு முதல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா தவிப்பா வெளியவும் இவரையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. மயில சொல்ல முடியாத வருத்தமோ தர்ம சங்கடமா நிக்கிறாங்க. நான் தான் சொல்றேன் இல்ல, இப்ப அவங்கள அனுப்புனா கண்டிப்பா ஏதாவது பண்ணிக்குவாங்க, அந்த பழி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டு மேலதான் வந்து விழும், அப்புறம் நாம எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணுங்கிறாங்க மீனா. அதான் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோமே, அப்புறம் என்னங்கிறாரு செந்தில். மீனா ஐயோன்னு வெளியே பார்க்க, மறுபடியும் இன்னொரு தடவை போய்க்கலாம், தப்பில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா அவங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க கோவத்துல யோசிக்காம பேசாதீங்க, அவங்க இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டும், இங்கேதான் இருப்பாங்கன்றாங்க மீனா. மீனா விளையாடாத அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க நீங்க முதல்ல உட்காருங்கிறாங்க மீனா. ஏய் முடியாது மீனா, உடனே அவங்க இங்க இருந்து போகணும் அப்படின்னு கத்தாதீங்கிறாங்க மீனா. நீ போக சொல்றியா இல்ல நான் போக சொல்லட்டுமா அப்படின்னு செந்தில் கேட்க, குழந்தை மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு மீனா அவர் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா சமாளிக்க பார்த்தாலும், எனக்கு கோபம் அப்படியே தலைக்கு ஏறுது, ஒழுங்கா அவங்கள போக சொல்லு அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி அவரு கத்துறாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இந்த ராத்திரி வேலையில என்னால அவங்கள எங்கேயும் அனுப்ப முடியாது, யாருமே இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற ஒருத்தங்கள நான் எப்படிங்க போக சொல்ல முடியும், அதெல்லாம் என்னால முடியாதுங்கிறாங்க மீனா. அப்ப என்னை விட நம்ம வீட்டை விட அவங்க தான் உனக்கு முக்கியமானவங்களா போயிட்டாங்க இல்லையா, சொல்லுன்னு கத்துறாரு செந்தில். பரிதாபமா இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மயிலு அப்படியே கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட, உன்னெல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வெளியே வர, ஏங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மீனாவும் பின்னாடி ஓடி வர்றாங்க. ஏங்க நில்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் ஹாலுக்கு ஓடி வர, மயில் கதவு கிட்ட போயிருக்காங்க. பின்னாடி ஓடி வந்த மீனா அக்கான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. மயிலு எங்கக்கா போறீங்க வாங்க என்ன மறுபடியும் கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. ஏய் அப்படின்னு செந்தில் கத்த, வேண்டாம் மீனாங்கிறாங்க மயிலு. அக்கா வாங்க நீங்க
அப்படின்னு மீனா கையை பிடிக்க மயில கையை எடுத்து விட்டுக்கிட்டு, வேண்டாம் மீனா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நான் போறேங்கிறாங்க மயிலு. இந்த நேரத்துல எங்க போவீங்க அப்படின்னு மீனா கேட்க, நான் எங்கேயாவது போறேன், என்னை பத்தி கவலைப்பட்டு நீ பிரச்சனையில மாட்டிக்காத, சொல்றத கேளுங்கிறாங்க மயிலு. இல்லக்கா, நீங்க எங்கேயும் போக வேணான்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதான் அவங்களே போறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன வந்துச்சுன்னு கத்துறாரு செந்தில். மயில சங்கடமா பார்க்க, ஏங்க இப்படி பண்றீங்க, நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்டிருக்கும், அதனால போறேன்னு நிக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பரவாயில்ல, அந்த அளவுக்காவது தோணுதே அப்படின்னு ரொம்பவே நக்கலா சொல்றாரு செந்தில். நீ எனக்கு பண்ணின உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி மீனா, நான் போறேன்னு சொல்லிட்டு மயில மறுபடியும் ஒரு எட்டு எடுத்து வைக்க, அக்கா இருங்கக்கா, சும்மா போறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு மீனா அவங்க கைய பிடிக்க, மயில பயங்கர தவிப்போம் சங்கடம்மா செந்திலையும் பாக்குறாங்க. இங்க பாருங்க, இந்த நேரத்துல இவங்க போக வேண்டாம், என்னவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா காலம் பூரா நாம தான் அவஸ்தைப்படணும் அப்படிங்கிறாங்க மீனா. ஏய், நீ என்ன சொன்னாலும் சரி, இவங்க இங்க இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல, ஒண்ணு இவங்க இங்க இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, கண்ணீரோட நின்னுட்டு இருக்க மயிலு, நான் போறேன் மீனா அப்படின்னு தலை குனிஞ்சிட்டு சொல்றாங்க. மீனா ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, அக்கா நீங்க எங்கேயும் போகல, நீங்க இங்கதான் இருக்க போறீங்க, இருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நான் போறேன் அப்படின்னு செந்தில் கத்த, ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. இவங்க இங்கதான் இருப்பாங்கன்னா கண்டிப்பா நான் போயிருவேன் மீனா, இங்க பாரு, சும்மா எல்லாம் சொல்லல, நெசமாலுமே போயிடுவேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, எப்படி இவரை சமாதானப்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு பரிதாபமா பாக்குறாங்க மீனா. புரிஞ்சுக்காம பேசாதீங்க, இவங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நீ போன்னு சொல்லாம சொல்ற அப்படிதானே அப்படின்னு பயங்கர ஆத்திரத்தோட செந்தில் கேட்க, மீனா ஒண்ணுமே சொல்லாம அவரை பார்க்க பயங்கர கோவத்துல தலையை ஆட்டிட்டே இருக்காரு. நான் போயிடுறேன், அப்போ உனக்கு யார் முக்கியமோ நீ அவங்க கூட இரு அப்படின்னு செந்தில் சொல்ல, ரொம்ப தவிப்போட மீனா பார்க்க மயில அழுகையோட நிக்கிறாங்க. நான் போறேன் அப்படின்னு செந்தில் திரும்ப, வேண்டாம் தம்பி, வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி மயிலு பாக்குறாங்க. மீனா அமைதியா இருக்க, அப்ப நான் போறதுல உனக்கு பிரச்சனையே இல்லல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, செந்தில் தம்பி நீங்க போக வேண்டாம், நானே போறேங்கிறாங்க மயிலு. அக்கா கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா அப்படின்னு மீனா சொல்ல, மீனா வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு மயில சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்காங்கிறாங்க மீனா. எங்களுக்குள்ள நீங்க வராதீங்க அப்படின்னு மயில பார்த்து முகத்துல அடிச்ச மாதிரி சொல்ற செந்தில், நான் போறேன் மீனா அப்படின்னு ஒரேட்டு திரும்புறாரு. ஏங்க கோவப்படாம சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், இன்னைக்கு ஒரு நாள் அவங்க இங்க இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மீனா கேட்க, இவ்வளவு சொல்லி நான் சொல்றத நீ கேட்க மாட்டல்ல, இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை, கிளம்புறேன்ற மாதிரி சொல்லாம செந்தில் கடகடன்னு நடக்க, ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டுட்டு மீனா பின்னாடி வர்றாங்க. தம்பி தம்பின்னு மயிலும் கூப்பிட்டுட்டு இருக்க, ஏங்க ஏங்கன்னு மீனா கூப்பிட்டுட்டு இருக்க. வெளியே போற செந்தில் கதவை பட்டார்னு அடிச்சுட்டு போயிடுறாரு. மீனாவும் அதுக்கு மேல கதவை திறந்துட்டு பின்னாடியே ஓடாம உணர்ச்சி போராட்டத்துல சிக்கினவங்களா அப்படியே நிக்கிறாங்க. மீனா என்ன மீனா, தம்பி கோவிச்சுட்டு போறாங்க அப்படின்னு மயிலும் கதவு கிட்ட வர, நீங்க வாங்க அப்படின்னு மயிலோட கையை பிடிக்கிறாங்க மீனா. இல்ல மீனா, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேணாம் மீனா, நான் போறேன் விடுன்னு மறுபடியும் கையை உருவுறாங்க மயிலு. அக்கா நீங்க வேற, கொஞ்சம் கம்முன்னு இருங்கக்கா, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போவாங்க, அவ்வளவுதாங்கிறாங்க மீனா. மயில அழுதுகிட்டே, இல்ல மீனா அவரு அப்படின்னு கையை நீட்ட, அக்கா நீங்க அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க வேண்டாம், நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா. மீனா கோச்சிட்டு போறாங்க மீனா அப்படின்னு மயில சொல்ல, இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இன்னைக்கு நைட்டு என்னால உங்களை அனுப்ப முடியாது, நீங்க இங்க தான்க்கா இருக்கணும், நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம், புடவை மாத்திக்கிறீங்களா, நான் எதுவும் கொடுக்கட்டுமா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல இல்ல மீனா போதும் அப்படின்னு மயில சொல்ல, ரெண்டு பேருமே ஒரு தடவை கதவு பாக்குறாங்க. சரி வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு மீனா கூப்பிட, மயில பயந்து பயந்து கதவையே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்கக்கா வந்து உட்காருங்க அப்படின்னு மீனா கூட்டிட்டு வந்து மயில ஒரு சோஃபால உட்கார வைக்கிறாங்க. நான் வந்துடுறேன் இருங்க அப்படிங்கிற மீனா கிச்சனுக்கு போறாங்க. இங்க கோமதி எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. பாண்டியன், அரசி, சரவணன், ராஜி, கதிர்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா முழிச்சிட்டு இருக்க, உனக்கு பிடிக்குமேனு நாட்டுக்கோழி பண்ணுன, கால் தான் கிடைச்சது, இந்தா அப்படின்னு கோமதியை கதிருக்கு வைக்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, கோமதி ஒரு கரண்டியில குழம்பு மண்டு பாண்டியனுக்கு ஊத்த போறாங்க. அப்படின்னு தடுத்து கையை நிறுத்துறவரு அவரே போட்டுக்கிறாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, இன்னும் 80 நாள் தான் அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துறதா இருக்காராம் அப்படின்னு கதிர் கேட்க, ஏன்பா ராஜி இனிமே காரைக்குடியில தான் கிளாஸா அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. ஆமாம் மாமா அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் நாம கேட்டதுக்கு பதில் சொன்னாரா பாருன்னு
கடுப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. எத்தனை நாள் கிளாஸ் அப்படின்னு பாண்டியன் கேட்க, மினிமம் 6 மாசம், மேக்சிமம் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகுற வரைக்கும்ங்கிறாங்க ராஜி. ராஜி, உன் புத்திசாலித்தனத்துக்கு 6 மாசமே ஜாஸ்தி அப்படின்னு சரவணன் சொல்ல கொஞ்சம் பெருமையா சிரிக்கிறாங்க ராஜி. இங்க பாருப்பா, எம்புட்டு சீக்கிரம் போலீஸ் ஆக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஆயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆயிடுவேன் மாமா அப்படின்னு ராஜி வேகமா தலையாட்டி வைக்கிறாங்க. ஏன்பா ராஜினை கூப்பிட, மாமா அப்படின்னு ராஜி அவரை பார்க்க, போலீஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்க, நம்ம வீட்லயே பொய் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி சுருக்குன்னு பாக்குறாங்க. கதிரும் கொஞ்சம் சுருக்குன்னு தான் பாக்குறாரு. ராஜிக்கு திக்குன்னு இருக்குது. முதல்ல அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளர போட்டுரு, அப்படி செஞ்சாதான் குடும்பம் விளங்கும். ஆமா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதிக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருது. முதல்ல மூத்த மருமக ஜெயில போட்டா அப்படின்னு கோமதி சொல்ல சரவணன் சங்கடத்தோட திக்குன்னு நிமிந்து பாக்குறாரு. இப்ப 3வது மருமகளும் தான் பங்குக்கு புடிச்சு போடட்டும் அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை அப்படின்னு சங்கடமா கூப்பிடுறாங்க ராஜி. அப்பா, ஜெயிலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்னு யாரும் பேச வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல, சரிப்பா பேசல, நீ சாப்பிடுப்பா, இட்லியை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல அரசி சங்கடமா பார்த்துட்டு சாப்பிடுறாங்க. அப்போ செந்தில் அங்க வர, டேய் செந்தில் பாப்பா அப்படின்னு ஆசையா கூப்பிடுறாங்க கோமதி. அண்ணே வாண்ணே, வந்து உட்காருண்ணே அப்படின்னு கதிர ஆர்வமா கூப்பிடுறாரு. அண்ணே அப்படின்னு அரசியும் கூப்பிட, நீ எப்படா வந்தன்னு கேக்குறாரு செந்தில். 7 மணிக்கு தான் வந்தேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல செந்தில் அமைதியா நிக்கிறாரு. என்னப்பா சொல்லாம கொல்லாம வந்திருக்க அப்படின்னு கோமதி கேட்க அப்படியே முறைப்பா பாத்துட்டு இருக்காரு. பாண்டியனை என்ன ஆபீசர் இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமாமா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படி இல்லடா, நீ எதுவும் அவசியம் இல்லை, நான் வரமாட்டியே, மீனா இங்க வந்தாலே திட்டுறதுக்குன்னே வருவேன், அதான் கேட்டேங்கிறாங்க கோமதி. அங்க குவார்டர்ஸ்க்கு யார் யாரோ வர்றாங்க, அதை நான் கேட்க கூடாது அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாருமே என்னடா இப்படி சொல்றான்னு திக்குன்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு நான் வந்தா நீ கேள்வி கேட்ப, அப்படிதானேம்மாங்கிறாரு செந்தில். என்ன கொடுமை இது அப்படின்னு அவரு புலம்பிட்டு இருக்க. எல்லாரும் செந்திலையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வாய் இட்லியை வாயில வைக்கிற பாண்டியன், இலை குடிச்சிருக்கியான்னு கேக்குறாரு. அம்மா எதுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க. இவர் குடிச்சிருக்கியான்னு கேக்குறாரு. என்னடா இது எனக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி செந்தில் பார்க்க, என்னப்பா இப்படிலாம் கேக்குறீங்கன்ற மாதிரி சரவணனும் பாக்குறாரு. செந்தில் அப்படியே திக்குன்னு பார்க்க, இல்லடா குடிச்சிருக்கியான்னு கேட்டேன்னு மறுபடியும் சொல்றாரு பாண்டியன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருப்ப, அதான் அந்த புள்ள உன்னைய வீட்டுக்குள்ள விடாம துரத்தி விட்டுருச்சு போல, அதனாலதான் இங்க வந்து நிக்கிறான் அப்படின்னு பாண்டியன் அவரே ஒரு முடிவுக்கு வந்து அத மத்தவங்களுக்கும் அனௌன்ஸ் பண்றாரு. இல்லப்பா நான் குடிக்கலையே, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படின்னு செந்தில் கூசாம சொல்ல சரவணனும் கதிரும் அப்படியே சுவிட்ச் போட்ட மாதிரி படார்னு திரும்பி பாக்குறாங்க. அவரு அவங்க 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு பாண்டியன். பாத்தியாடா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கதிர்கிட்ட கேக்குறாரு சரவணன். இருந்தாலும் தம்பியை விட்டு கொடுக்க மனசு வராம, ஆமாப்பா செந்திலுக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல, அவன் குடிக்கலாம் மாட்டான்னு சப்போர்ட் பண்றாரு சரவணன். அது மீனா திடீர்னு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கோமதி பார்க்க, இவன் என்ன பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பாண்டியனும் நிமிந்து பாக்குறாரு. தனியா இருக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேங்கிறாரு செந்தில். என்ன இவன்னு யோசிக்கிற கோமதி, என்ன உளறிக்கிட்டு இருக்க, இப்பதானே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுனா, அவ குவார்டர்ஸ்ல இருக்கதா தானே சொன்னா அப்படின்னு கோமதி சொல்ல திடுக்குன்னு பாக்குறாரு செந்தில். ஐயோ ஏதோ ஒண்ணு சொல்ல போய் எங்கேயோ போய் மாட்டிக்குவோம் போல இருக்கேன்னு இருக்கு அவரோட பார்வை. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேருன்னு பாண்டியன் 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. ஏன்பா உனக்கும் மீனாவுக்கும் ஏதாவது சண்டையா அப்படின்னு கோமதி கரெக்டா கேட்டுடுறாங்க. இல்ல சண்டையெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது இன்னைக்கு அவ பெருசா ஒன்னும் சமைக்கல, உப்மாவும் தேங்காய் சட்னியும் மட்டும்தான் பண்ணியிருந்தா, அதான் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. அடடா உப்மாவா, எனக்குதான் அது பிடிக்காதேன்னு அப்படின்னு அவசரமா கேக்குறாங்க அரசி. ஆமாம்மா பிடிக்கலதே, அதான் சரி கிளம்பி இங்க வரலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிறாரு செந்தில். ஓ அப்படின்னு அரசி சாப்பிட திரும்புறாங்க. ஏன்பா இத முதல்லயே சொல்லி இருக்க வேண்டியது தானே, வா உட்காரு தட்டை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்ல அவரு சேரை இழுத்து உட்கார போறாரு. சேரை இழுத்துட்டு இருக்க, ஏய் இருடாங்கிறாரு பாண்டியன். அவரு இழுத்த சேரோட அப்படியே நிக்க, மீனா வேலைக்கு போயிட்டு இவனுக்கு சமைச்சு வைக்கிறதே பெரிய விஷயம், இதுல இவனுக்கு பிடிச்சத வேற அந்த பிள்ளை சமைச்சு வைக்கணுமாக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி செந்தில் 2 பேருமே திடுக்குன்னு பாக்குறாங்க. ஏண்டா உனக்கு மட்டும் உப்புமா கிண்டி வச்சுட்டு அந்த பிள்ளை வேற ஏதாவது சமைச்சு சாப்பிடுதா
அந்த பிள்ளையும் உப்புமா தானேடா சாப்பிட போகுது, அந்த பிள்ளை சாப்பிடுறத நீ சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரி சரி, 2 பேரும் உப்புமா சாப்பிட வேணாம், நான் இட்லியும் கறி குழம்பும் கட்டித்தரேன், நீ கொண்டு போய் அவளோட உட்காந்து சாப்பிடு சரியா அப்படிங்கிறாங்க கோமதி. ஏண்டா இலை, இங்க இருந்து இட்லியும் கறி குழம்பும் எடுத்துட்டு போனீன்னா அந்த பிள்ளை சமைச்சு வச்சதை என்னடா செய்யும், தூக்கி குப்பையிலையா போடும் அப்படின்னு அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டை போடுறாரு பாண்டியன். மொத்தத்துல நமக்கு ஒரு பக்கமும் சோறு கிடைக்காது போல இருக்கே, இந்த நேரத்துக்கு மேல கிளம்பி போனா கடையும் இருக்காது, வீட்டை விட்டு வந்தது தப்போன்ற மாதிரி செந்தில் யோசிச்சுட்டு இருக்க. கோமதி ஐயோ அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு இம்புட்டு அக்கப்போர் தேவையா அப்படின்னு கதிர் சொல்ல, சாப்பாட்டுக்கு அக்கப்போர் இல்லடா, நம்ம வீட்டில் இருக்க சில பேருக்கு பணத்தோட அருமை பெருமையே தெரிய மாட்டேங்குதுடா. சாப்பாடு வீணாகிறத பத்தி யாருக்குமே எந்த கவலையுமே கிடையாது. இன்னைக்கு ரவை என்ன ரேட்டு, என்ன ரேட்டுன்னு தெரியுமாடா அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். ஐயோ அப்பாங்கிற மாதிரி கதிர் பார்த்துட்டு இருக்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு கேக்குறாரு செந்தில். இலை சொன்னா கேளுடா, பாவம்டா அந்த புள்ள, உனக்காக சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கும்ல, ஒத்தையிலையா உட்காந்து சாப்பிடும், போடா போய் அந்த புள்ள கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி அப்படின்னு செந்தில் திரும்புறாரு. டேய் இருடா அப்படின்னு கோமதி கூப்பிட திரும்புற செந்தில் கிட்ட, டேய் போடா அந்த புள்ள சமைச்சு வச்சதை சாப்பிடு போ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிம்மா வரேம்மா அப்படின்னு வேற வழி இல்லாம திரும்புறாரு செந்தில். டேய் செந்தில் அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க. சரவணன் மட்டும் ஏதோ யோசனையா போயிட்டு இருக்க செந்திலையே பார்த்துட்டு இருக்காரு. செந்தில் வாசப்படியை தாண்டிட, எதுக்கு அப்படி சிடுசிடுன்னு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அப்பா ஏன்பா வீட்டுக்கு வந்த அண்ணனை துரத்தி விடுற மாதிரி பண்றீங்க அப்படின்னு அரசி கேட்க, கேளுடி அப்படிங்கிறாங்க கோமதி. துரத்தி விடுறேனா? ஏன்பா அந்த புள்ள சமைச்சு வச்ச சாப்பாட்டை வேணாம்ட்டு வருவான், அவனை உட்கார வச்சுட்டு சோறு போட சொல்றீங்களா? சும்மா அந்த பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு இங்க வருவான், அவனை உட்கார வச்சு சாப்பிட சொல்றீங்களா? திமிரு பிடிச்சவன் அவன், நீ சாப்பிடுங்கிறாரு பாண்டியன். சரவணன், கதிர், ராஜி, அரசின்னு எல்லாருமே ரொம்ப சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கே இப்ப சாப்பிட பிடிக்கல. கதிர் கோமதியை பார்க்க அவங்க கொஞ்சம் வெறுப்பா பாண்டியனை பாக்குறாங்க. அடுத்து நேரா செந்தில் போன இடம் மீனாவோட அம்மா அப்பா வீடு. மீனாவை விட அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான். மீனாவோட அம்மா காஃபி கொடுத்துருக்க, அதை குடிச்சிட்டு கப்ப வைக்கிறாரு. 2 பேரும் அவரையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க. மற்ற விஷயத்துல என் பேச்ச கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த விஷயத்துல கேட்கலன்னா அப்புறம் எப்படிங்கிறாரு செந்தில். மயில எங்க வீட்டுலதான் இருக்காங்கன்னு எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு செந்தில் சொல்ல, புரியுது மாப்ள, மீனா ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல மாப்ள. ஆண்டி நீ மீனாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு, என்னன்னு பார்த்துட்டு அந்த பிள்ளைய உடனே வெளியே அனுப்ப சொல்லுங்கிறாரு மீனாவோட அப்பா. அப்படின்னு போனை எடுக்கிறாங்க மீனாவோட அம்மா. இங்க மயிலும் மீனாவும் சோஃபால உட்கார்ந்துருக்க. மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது, எடுத்து பாக்குறாங்க. மயில ஒரு பார்வை பார்த்துட்டு காதுல வச்சு சொல்லுமாங்கிறாங்க. ஏய் உன் மனசுல என்ன பெரிய நல்லவன்னு நினைப்பா, என்னடி பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியலங்கிறாங்க மீனா. தங்கம்மையில் எதுக்கு உன் வீட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, மீனாவுக்கு திடுக்குன்னு இருக்குது. அப்படியே ஒரு ஓரப்பார்வையா மயில பாக்குறாங்க. சுச்சோ அக்காவுக்கு எதுவும் கெட்டு போகுதுன்ற மாதிரி. அடுத்து அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, அம்மா பேசுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா எழுந்து போறாங்க. ஹலோ அம்மா கேக்குதா, ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா அங்கிருந்து நெட்வொர்க் கிடைக்காத மாதிரி வேற இடத்துக்கு போறாங்க. கையில ரொம்பவே சங்கடமா தவிப்பா உட்கார்ந்துருக்காங்க. மீனா ரூம்குள்ள வந்துட்டு, அவங்க இங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. மாப்பிள்ள தான் சொன்னாருன்னு அவங்க அம்மா சொல்ல, திடுக்குன்னு இருக்கு மீனாவுக்கு. ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு மீனா கேட்க, நேர்ல வந்து சொன்னாரு, இங்கதான் இருக்காருங்கிறாங்க அவங்க அம்மா. மீனாவுக்கு இன்னும் திடுக்குன்னு இருக்கு. யார் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்னன்னு இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, அம்மா அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அவங்க அம்மாவும் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, காப்பாத்திட்டல, கையோட அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது தானே, எதுக்கு உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், முதல்ல நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பு அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. அனுப்புறேம்மா அனுப்புறேன், ஆனா இப்ப முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் மாப்பிள்ள கோவமா இருக்காருடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா அவங்க தான் சின்ன பிள்ளை மாதிரி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீயும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற, போனை வைமா அப்படின்னு மீனா காலை கட் பண்ணிட, அவங்க அம்மாவும் சங்கடத்தோட போனை பாக்குறாங்க. என்ன சொல்றான்னு செந்தில் ஆர்வமா கேட்க, அது அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு தங்க வச்சுட்டாலாம், அவ எப்படியும் நாளைக்கு அனுப்பிடுவா, அனுப்பலன்னா அவகிட்ட போய் நான் நேர்ல பேசுறேன் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அவங்க இருக்கிற இடத்துக்கு போறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன சொல்றதுன்னு சாந்தி பாக்குறாங்க. மாப்பிள்ள
அதனால என்ன, அந்த புள்ள வீட்டை விட்டு போற வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்கங்கிறாரு மீனாவோட அப்பா. அது எப்படி சரியா வருமாமா அதெல்லாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, மாப்பிள்ள என்ன பேசுறீங்க, இதுவும் உங்க வீடு தானே அப்படிங்கிற மீனாவோட அப்பா, சாந்தி நீ மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி போ அப்படிங்கிறாரு. சரிங்க என்ன தலையாட்டிட்டு எழுந்திருக்கிறாங்க சாந்தி. செந்தில் அப்படியே உட்கார்ந்துருக்க. மீனாவோட அப்பா யோசனையா செந்தில பார்த்துட்டு இருக்காரு. சரி பேச்சு மாத்தலான்னு நினைக்கிறவரு, மாப்பிள்ள குவார்டர்ஸ் உங்களுக்கு வசதியா சௌகரியமா இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கு மாமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல, எம்பட்டு நாளைக்கு தான் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்லயே இருக்கிறது, சொந்தமா வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு மீனாவோட அப்பா. ஓகே, முதல்ல கவர்மெண்ட் வேலை, இப்போ அதை வாங்கினதுக்கப்புறம் வீடு வாசல் தோட்டம் துறவு. செந்திலுக்கும் மீனாவுக்கும் இந்த வீடு இருக்கு அந்த வீடு இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க அப்பா இன்னொரு வீட்டை வாங்குறதுக்கு தூபம் போட்டுட்டு இருக்காரு. இப்படி பணம் இருக்குன்னு ஆளாளுக்கு 10 வீட்டை வாங்குறதுனாலதான் நிறைய பேர் வீடு இல்லாம வாடகை வீட்டுல வாடகை கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கொடுத்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கிறோம். செந்திலும் மெதுவா வாங்கணும் தான் அப்படின்னு செந்தில் சொல்ல, தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீடு விற்க போறாங்க, அதை வாங்குறதா இருந்தா சொல்லுங்க பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு கூசாம சொல்றாரு மீனாவோட அப்பா. வீடு வாங்குற அளவுக்கெல்லாம் இப்ப கையில பணம் இல்ல மாமா அப்படின்னு செந்தில் சொல்ல, அவரோட லைட்டான சிரிப்பு அப்படியே மறைஞ்சிடுது. லோன் அடைக்க அப்பா கொடுத்த 10 லட்சம் ரூபாய் பணத்திலேயே வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு 2.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டுட்டேன், மீதி பணத்தெல்லாம் வச்சு வீடு வாங்குறத பத்தி யோசிக்கலாம் முடியாதே அப்படிங்கிறாரு செந்தில். மாப்பிள்ள மனசு இருந்தா மார்க்கம் உண்டு அப்படின்னு அவரு சொல்ல, லோன் வாங்க சொல்றீங்களான்னு கேக்குறாரு செந்தில். அட நல்ல வேலையில இருக்கீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு லோன் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, செந்திலுக்கு ஒன்னும் புரியல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, செந்தில் குழம்பி போய் நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு அவரை பாக்குறாரு. என்ன மாப்பிள்ள நீங்க இவ்வளவு வெகுளியா இருக்கீங்க, நம்ம வேலையில வர்ற சம்பளத்தெல்லாம் வச்சு நம்ம நினைச்ச வாழ்க்கைய எப்பவுமே வாழவே முடியாது, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துக்க வேண்டியதுதானேங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த கேடுகட்ட மனுஷன் செந்தில் கிட்ட சொல்றாரு. அப்போ நீங்க லஞ்சம் வாங்க சொல்றீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அப்படியே பச்சையா சிரிக்கிறாரு அந்த ஆளு. பார்க்கவே பத்திக்கிட்டு வருது. மாப்பிள்ள லஞ்சம்னு நினைச்சாதான் அது லஞ்சம், அன்பளிப்புன்னு நினைச்சா அது அன்பளிப்பு, செய்யற வேலைக்கு கூலின்னு நினைச்சா அது கூலி, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு அவரு. ஆனா அந்த ஆள் ஒண்ணு மறந்துட்டார் போல இருக்கு, பிச்சைன்னு நினைக்கலன்னா கூட இது அதிகார பிச்சை தான். செந்தில் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே வாங்கிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல, பார்த்துருக்கேன் மாமா, ஆனா நான் லஞ்சம் வாங்கணும்னு அப்படின்லாம் என்னைக்குமே யோசிச்சதே இல்லை அப்படின்னு செந்தில் சொல்றாரு. மாப்பிள்ள நீங்க அதை பத்தி கொஞ்சம் யோசிங்க, மீனா கிட்ட எல்லாம் சொன்னா அவளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மாப்பிள்ள காத்தடிக்கிறப்பவே தூத்திக்கணும், நாமளும் வீடு காரு நில புலம்னு செட்டில் ஆக வேண்டாமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருப்பீங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒழுக்கமா நேர்மையா இருந்து எதையும் சாதிக்க முடியாது, புரிஞ்சுதா, இருக்கிற காலத்திலேயே 4 காசு சம்பாதிச்சு வச்சுக்கணும் மாப்பிள்ள, யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த கேடுகட்ட ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, செந்தில யோசனையா இருக்காரு. நான் சொல்றதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. ஏங்க சாப்பாடு ரெடி அப்படின்னு சாந்தி வர்றாங்க. வாங்க சாப்பிடலாம் அவங்க சொல்ல, வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம், வாங்க மாப்பிள்ள நான் சொல்றத கொஞ்சம் நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் எழுந்து நடக்க, வாங்க மாப்பிள்ளன்னு மீனாவோட அப்பாவும் நடக்கிறாங்க. செந்தில் எழுந்து நிக்கிறாரு. நல்ல மனுஷனா இருந்தா அந்த சோத்துல கூட கைய வைக்க மாட்டோம் நாமெல்லாம், ஆனா செந்தில் அவங்க பின்னாடியே போறாரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. மீனா காஃபி போட்டு எடுத்துட்டு அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு வர, மயில முகத்தை தொடச்சுக்கிட்டே உள்ள இருந்து வர்றாங்க. 2 பேரும் டைனிங் டேபிள்ல உட்கார காஃபிய கையில் எடுக்கிற மயிலு, ராத்திரி தூங்குறதுக்கு 4 மணி ஆயிடுச்சு, அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லக்கா அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு காஃபியை குடிக்கிறாங்க மயிலு. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, நேத்துல இருந்து பரவாயில்ல மீனா, செந்தில் தம்பி எப்போ வருவாங்க அப்படின்னு மயிலு கேட்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருவாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு மீனா காஃபியை குடிக்க போக, அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் கிளம்பணும்ல அப்படின்னு மயிலு சொல்ல, அவங்கள பத்தி நீங்க எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்கக்கா விடுங்கன்றாங்க மீனா. அவர் இடத்துல இருந்தும் அவரை தொந்தரவு பண்றது தப்பு தானே மீனா. மீனா நான் இங்க இருக்க என்ன மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு மயிலு அவசரமா கேட்க, அதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாம ஒருவேளை அங்க போயிருந்தா ஏன் இந்த நேரத்துல வந்தன்னு கேட்டிருப்பாங்கல்ல, அப்புறம் அவ்வளவுதான், என்னை ஏன் வீட்டுல சேர்த்தன்னு உன்னதான் திட்டுவாங்க மீனா அப்படின்னு மயிலு சொல்ல, அக்கா
நீங்க யோசிக்கிற மாதிரி அவரு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல, என் வீட்டுக்கு போயிருக்காரு. என் அப்பா அம்மா வீட்டுக்குங்கிறாங்க மீனா. அச்சோச்சோ, அங்க எதுக்கு போனாங்க? அப்புறம் உன் அப்பா அம்மா உன்னதானே திட்டுவாங்க அப்படின்னு மயிலு கேட்க, அக்கா 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 எல்லாத்த பத்தியும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா நீ பாவம், எனக்காக நீ கஷ்டப்படக்கூடாது, நான் உடனே கிளம்புறேங்கிறாங்க மயிலு. எங்க போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, மயிலுக்கிட்ட பதில் இல்ல. இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு போறதை தவிர வேற வழியே இல்லக்கா, கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு உங்க வீட்லயே இருங்க, அதுக்கப்புறம் நாம என்னன்னு பாப்போம் அப்படின்னு மீனா சொல்ல, மயிலு கொஞ்சம் பதட்டமா அந்த வீட்டுக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டதை நானே கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுடுறேன், ஓகேவான்னு மீனா கேட்க, ஆஹா இல்ல மீனா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணான்னு பதறாங்க மயிலு. என்னக்கா எதை கேட்டாலும் வேணாங்கிறீங்க, சரி இருங்க நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன், நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு மீனா எழுந்திருக்க கரெக்டா டோர்பெல் ரிங் ஆகுது. 2 பேரும் கதவை திரும்பி பார்க்க அவங்களாதான் இருக்கும், இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா கதவை திறக்க போக மயில் அப்படியே பதட்டமா எழுந்து நிக்கிறாங்க. மீனா சொன்ன மாதிரி அங்க செந்தில் தான் நிக்கிறாரு. மீனா அங்கேயே நின்னுட்டு இருக்க அவங்கள தாண்டி உள்ளர ஒரு பார்வையை பார்த்துட்டு, அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, மீனா உள்ளர திரும்பி பார்த்துட்டு இல்லன்னு தலையாட்டுறாங்க. இல்லன்னு மீனா சொல்ல, மயில் அச்சோன்னு தவிப்பா பாக்குறாங்க. எப்ப கிளம்புவாங்க அப்படின்னு செந்தில் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்கன்றாங்க மீனா. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே வருவேன், அது வரைக்கும் நான் வெளியவே நிக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னங்க நீங்க இப்படி அலட்சாட்டியம் பண்றீங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. இதுக்கு மேல நம்மளால இவங்களுக்கு பிரச்சனை வரவேணான்னு நினைக்கிற மயிலு மீனான்னு கூப்பிடுறாங்க. 2 பேரும் திடுக்குன்னு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மறுபடியும் மயிலு மீனான்னு கூப்பிட, அக்கா ஒரு நிமிஷம் வர்றேங்காங்கிறாங்க மீனா. மறுபடியும் மயிலு மீனான்னு கூப்பிட, இருங்கக்கா வரேன் அப்படிங்கிற மீனா. அவங்க இன்னும் சாப்பிடல, சாப்பிட வச்சு ஆபீஸ் போகும்போது நானே கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் தயவு செஞ்சு எதுவும் பேசாம இருங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் தான் உள்ளறையே வரப்போறது இல்லையே, அப்புறம் அவங்கள போய் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, பயங்கர தவிப்போட மீனான்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க மயிலு. சோ இவங்க வேற கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி பாக்குற மீனா, இருங்கக்கா வரேன் அப்படின்னு சொல்ல, போங்க கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னு செந்தில் நக்கலா சொல்ல, மீனா உள்ளர வர்றாங்க. வேகமா உள்ளர வர்ற மீனா, அக்கா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க உட்காருங்கன்னு சொல்ல, மயிலு வேண்டான்னு அப்படின்னு தடுக்கிறாங்க. அட உட்காருங்க அக்கா, அவர் கிடக்குறாரு, நீங்க உட்காருங்க அப்படின்னு மீனா அசால்ட்டா சொல்ல, செந்தில் வாசலுக்கு வெளியவே நிக்கிறாரு. மயிலு பயங்கர தவிப்போட பாக்க, நீங்க இருங்க நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மீனா கிச்சனுக்கு போக, மீனா அப்படின்னு தவிப்பா கூட்டிட்டு இருக்காங்க மயிலு. செந்தில் பயங்கர கடுப்போட நின்னுட்டு இருக்காரு. மீனா போய் 2 ஹாட் பாக்ஸ் எடுத்துட்டு வர, மீனா எதுக்கு மீனா, வேண்டாம் மீனாங்கிறாங்க மயிலு. பேசாம இருங்கக்கா அப்படின்னு மீனா தட்டு வச்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ உள்ளர அப்படின்னு பயங்கர டென்ஷனோட நிக்கிறாரு செந்தில். மீனா அவங்களுக்கு தோசையை வைக்க, ஒண்ணு இல்லையே ஐயோ போதுங்கிறாங்க மயிலு, சாப்பிடுங்கக்கா அப்படின்னு இன்னொன்னு வைக்க போக, இல்ல மீனா போதுங்கிறாங்க மயிலு. கதவு கொஞ்சம் திறந்திருக்க, சரி வர்றதுனா வரட்டுங்கிற மாதிரி உட்கார்ற மீனா, நீங்க சாப்பிடுங்கக்காங்கிறாங்க. மீனா வெளியவே பார்த்துட்டு இருக்க, சாப்பிடுங்க அவர் அங்கேயே நிக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரொம்பவே சங்கடத்தோட பாக்குறாங்க மயிலு. சாப்பிடுங்கக்கான்னு சொல்ல, கையில கொஞ்சம் தோசை எடுத்து வாயில வைக்கிறாங்க. செந்தில் செம கெடுப்போட வெளியவே நின்னுட்டு இருக்காரு. 2 பேரும் கிளம்பி வாங்கக்கான்னு கூட்டிட்டு வர்றாங்க மீனா. அவரு பயங்கர டென்ஷனா வாசப்படிக்கிட்டே நின்னுட்டு இருக்க, கையில சங்கடத்தோட அப்படியே சைட்ல வர்றாங்க. பக்கத்துல நிக்கிற மீனா, உங்களுக்கும் தோசை ஊத்தி வச்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறவங்க மயில் பக்கம் திரும்பி, அக்கா போலாமான்னு கேக்குறாங்க. அப்படின்னு மயில வேகமா தலையாட்ட, செந்திலோட கையில தட்டிட்டு, சரி வரேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க மீனா. மயிலு பயமா பதட்டமா மீனா பின்னாடி போயிட்டு இருக்க, போறவங்களையே முறைச்சிட்டு நிக்கிறாரு செந்தில். அடுத்து மயில் அம்மா வீட்டுக்கு போனதும் அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மயில் இனி யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காம ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே படிச்சு வாழ்க்கையில முன்னேறது அவங்களுக்கும் நல்லது. என்னதான் அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் பாவம் அவங்களும் ஒரு மனுஷங்க தானே, அவங்களுக்கும் நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு வழி கிடைக்கணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.